ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மொபைல் ரெட்மி நோட் 10 5G டெட் மொபைலு தான் இன்றைக்கி எப்படி ரெடி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பின்னாடி பேக் பேனலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்க்ரூவையுமே கழட்டிடலாம். இப்போது இது எப்படி டெட் ஆச்சுன்றதும் தெரில. கஸ்டமர் யூஸ் பண்ணி இருக்கும்போது ஆஃப் ஆகிடுச்சு, ஆன் ஆகலை அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்திருந்தது. எப்படி யூஸ் பண்ணியிருந்தாருன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. சார்ஜ் போட மறந்துட்டு அதுக்கப்புறம் ஆன் ஆகலை, சார்ஜ் போட்டாலும் காட்டலை அப்படின்ற கம்ப்ளைண்ட்டு. சரி நம்ம கழட்டிடலாம். இப்போ மொபைலை கழட்டியாச்சு. பேட்டரியும் கனெக்டு, டிஸ்பிளேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆயிடுச்சு. மொபைல் போர்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது, யூஸ் ஆகுது. பார்த்தீங்களா என்ன ப்ராப்ளம்னா ஆன் ஆஃப் பட்டனில் உடஞ்சிட்ருக்கு. கஸ்டமர் நல்லா அழுத்தி உடச்சிட்ருக்காரு. அதை மாற்றிடலாம். அது எப்படி மாற்றுறன்ற வீடியோ தான் இப்போ பார்க்குறோம். அந்த ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பு எடுத்துடலாம். பழைய ஸ்ட்ரிப்பு, புது ஸ்ட்ரிப்பு இருக்குது நம்மக்கிட்ட, அதை உட்கார வச்சிடலாம். நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. இந்த புது ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பில் ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். அந்த பேஸ்டிங் பார்த்தலன்னா நம்மக்கிட்ட இருக்க பேஸ்ட்டு கொஞ்சோண்டு வச்சு ஓட்டிடலாம். ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது போர்டையும் செட் பண்ணிடலாம். அதேமாதிரி எங்கன்னா தண்ணி பட்டிருக்கா என்னென்னன்றதையும் அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போது ஆன் பண்ணிட்டோம். இன்னொன்று ஃபிங்கர் பிரிண்ட்டையும் ஃபிட் பண்ணிடணும். பார்த்து ஃபிட் பண்ணுங்கள். ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும்போது எல்லா ஸ்க்ரூவுமே போட்டுடலாம். இப்போது ஆனால் ஆன் ஆகலை. டிஸ்பிளேவும் என்னென்னா கீழே விழுந்துருக்கு போல். கீழே விழுந்து டிஸ்பிளேவும் வெளியே வந்ததுனால தான் அவர் சார்ஜ் போட்டு சார்ஜ் காட்டல. அவர் டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆன் ஆயிடுச்சு இல்லை, அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.